ஹஸ்பண்ட் பேர் வந்து ரமேஷ். அவர் இந்த மாதிரி கூட்டத்துக்கு போய் இறந்துட்டாரு. விஜய் வந்து உங்கள்கிட்ட பேசியிருக்காரா? எப்போ பேசினாரு? என்ன பேசினாருங்க? நேற்று ஈவினிங் தான் ஃபோன் பண்ணி பேசினாரு. ஆறுதல் சொல்லியிருக்காருங்க சார். கோர்ட்டில் கேஸ்லாம் முடிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க சார். உங்களுக்கு அவர் மேலே தான் வருத்தம் இருக்கா? இல்லை, அவர் மேலே எதுவும் வருத்தம் இல்லைங்க சார். கூட்டம் அதிகமாக கூடுறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். அவர் என்ன பண்ணுவார் இவங்க கூட்டம் கூடுனதுக்கு? நீங்க கொலை செய்வீங்க, ஜனங்க அதை கொலை இல்லைன்னு சொன்னா உண்மையாயிடுமா? பிச்சைக்காரனா இருந்தாலும் அயோக்கியனா இருந்தாலும் ஜனங்க ஓட்டு போட்டா அவங்களை நீங்க எம்எல்ஏன்னு சொல்றதில்ல, எம்பின்னு கூப்பிடுறதில்ல. தகுதியே இல்லாத கட்சிக்கு ஜனங்க ஓட்டு போட்டாலும் அந்த கட்சி ஆட்சி அமைக்க கவர்னர் கூப்பிடுறதில்ல, அவங்கள மந்திரின்னு ஒத்துக்கிறது இல்ல. கேட்டா மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்புன்னு சொல்லுவீங்க. அதுக்கெல்லாம் மக்கள் தீர்ப்பை ஏத்துக்குவீங்க. ஏன் சார் இப்ப ஏத்துக்க மாட்டீங்க? அரசாங்கங்கிறது வானத்திலிருந்து வந்தது இல்ல, மக்களால் உருவாக்கப்பட்டதா அரசாங்கம். தப்புன்னு இந்த கோர்ட்டுக்கு வெளியே கூடியிருக்காங்களே அந்த அப்பாவி ஜனங்கள் சொல்லட்டும். அந்த தீர்ப்புக்கு நான் தலைவணங்க தயாரா இருக்கு.